யாருன்னா எங்களை வழங்கி இருக்கிறாங்களா நம்ம பசங்களுக்கு? பாத்தீங்களா, கவனிச்சு பார்த்துமா? ஒரு வெள்ளி கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஒரு ரொம்ப பணக்காரன் இருந்தா கூட அவன் எதுவுமே பண்ணது இல்லை. ஏதோ பிறந்தான், அப்புறம் பார்த்துக்கலாம் பர்த்டேன்னு வாங்குவோம். ஆனா பொறுக்கும் போது நம் தேவன் எவ்வளவு பெரியதான் காரியங்களை செய்யறாருன்னு நம்ம பைபிள் மூலியமா பார்க்க முடியும். காரணம் ஏன்னா அவர் கிருபை. பிதாவாக தேவன் மேல இருந்து பார்த்து நிற்கிறாரு. நான் போறேன்ப்பா உன் வேலை மேல, நான் போய் உன் வேலையெல்லாம் நான் செய்வேன் என்று அவர் ஆதி முதலே இருந்த ஒரு செல்ல குமாரன் இல்லைங்களா? அந்த செல்ல குமாரன் ரோமர்ல நம்ம வாசிக்க முடியும் 8ஆம் அதிகாரத்துல 32 அவரே தம் குமாரனே நமக்காக கொடுத்தவர். இதை காட்டில் என்ன பண்ண மாட்டாராம்? சொந்த குமாரனை கொடுத்தவர் எப்படி? அப்ப பாருங்க, சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தாருங்க அவரு. ரோமர்ல 32 பாருங்க 8 வாசிக்கலாம் ஒரு வாட்டி எடுத்து. எத்தனை கரெக்டா வாசிக்கலாம்? 8:32 கரெக்ட். எண்ணத்து நாள் என்றால் 8:32 ரோமர் 8:32 என்னமா பாருங்க படிங்க. எண்ணத்து நாள் என்றால் எல்லாம் தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவே அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட அவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு అరులాది இருப்பது எப்படி? అరులాది విట్టువారా? అనుగ్రహించుటకు తన సొంత కుమారునే అనుగ్రహించుటకు వెనక్కి பாருங்க, பின்னிட்டு பார்க்கலங்க. அவர் எதுவுமே யோசிக்கல. మన అందరి కొరకు తెలుగులో ரொம்ப అరుமையா ఆయనను అప్పగించినవాడు நமக்காகவே ஒப்பு கொடுத்தவர். ఆయనతో పాటు సమస్తము பாருங்க, இதுல என்னாலும் கொடுப்பாரு இருக்குதுங்க. இதுல சமஸ்தம்னா எல்லாமே మనకి ఎందుకు అనుగ్రహింపడు பாருங்க, మనకి இதுல மற்ற எல்லாவற்றையும் அது பாருங்க சமஸ்தம் இருக்குது. அந்த சமஸ்தனத்துக்கும் எல்லாவற்றையும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது மாதிரி. அப்போ எல்லாவற்றையும் சமஸ்தமும் அப்போ எல்லாவற்றையும் நமக்காக கொடுக்க அருள் பண்ணாருங்க. அப்போ கிருபையா, அந்த கிருபை நம்ம என்ன பண்ணுதுன்னா அந்த அளவில்லாத முறை கிருபை. அந்த கிருபை நம் வாய்க்கு சொல்ல முடியாதுங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நான் எப்படி அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னால முடியல அப்படின்னு சொல்லலாம். அந்த கிருபை தான் பாருங்க, எங்கோ இருந்துங்களை எங்க எடுத்துட்டு போய் வைக்கிறது தான் ஒரு கிருபை. நம்ம நினைச்சு பார்க்க முடியாதது சேர்ந்துதான் ஒரு கிருபை. அப்போ கிருபை குறித்து இன்னும் நம்ம தியானிக்கும் போது அந்த கிருபைன்றது அளவில்லாதது. அதே நேரத்துல நம்ம எங்கமே உயர்த்த முடியும். நம்ம நம்பும் போது நம்ம என்னங்க பண்ணிக்கிறோம்? நம்ம பிறக்க வேணும்னு நீ டிசைட் பண்ணிக்கிறீங்கன்னா, உன் தாய் வட்டி இந்த பலான் வீட்டில் பலான் பணக்கார வீட்டில் நான் பிறக்கணும்னு நீ டிசைட் பண்ண முடியுமா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டில் பிறக்கிற பதில் நான் எங்கோ பிறந்தேன்னா நல்லா இருக்கணும். ஆனால் உன்னால் முடியுமா? முடியலையே, என்னால் முடியலையே. இது கூட அவருக்கு கிருபை தான். எங்க பிறக்கணும், நம்ம எங்க வாழணும், எந்த இடத்துல நீ இருக்கணும், எந்த வீட்டுல வாடகை இருக்கணும், எந்த இடத்துல இருந்து நீ பிறந்து அவரை மகிமை பார்த்தணுன்றது அவருடைய கிருபை. அந்த கிருபைனால நம்ம எல்லாரும் இலவசமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்துல பாருங்க, மத்தியக்கு போயிடலாம். பிசாசை ஒத்தோர்க்குங்க. எங்க தங்கச்சி பையன் ஆம்பூர் இருக்கிறாரு. அவரு ஹைதராபாத்ல இன்டர்வியூ இன்னைக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னே என் பையனை இங்கே கமிஷனர் ஹைதராபாத்துக்கு, நீ போய் அங்கே இரு, இந்த மகனை நான் அனுப்புறேன், எல்லாம் தேவையோ சந்திச்சு அனுப்பணும். பாருங்க வாசிக்கலாம். 10 அது பாருங்க, பிசாசை 9 பொன்னியாவது வெள்ளியாவது செம்பையாவது, வெள்ளியாவது பொன்னையாவது செம்பையாவது வைக்காக பையாவது 2 அங்கிகளாவது பாத ரட்சிகையாவது தடியாவது
தேடி வைக்க நம்ம பாட்டு பாருங்க, இன்னும் அருமையா சொல்றேன். 2 அங்கியாவது, வெள்ளியாவது, பொண்ணாவது, செம்பு ஆகுது, எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் எடுத்துன்னு போலாமே ஊழியத்துக்கு நினைக்காதீங்க. உன் பாத ரட்சிகர் கூட நான் என்ன பண்ணுவாங்க போய் கொடுப்பேன்னு சொல்றாருங்க. நம்ம என்ன பண்றோம், எதுனா போனா அங்க கிடைக்குமா, நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னும் வேணும்னு தேவன் நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லைங்க, நம்ம போகும்போது தேவன் என்னென்ன கொடுப்பாராம். நான் பொதுவா இன்னைக்கு நினைச்சிடலாம், காலையில எனக்கு ஒரு மஸ்தா துணி இருக்குது, அதெல்லாம் 2 அங்கி இருந்தா போதுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 அங்கி இருக்கிறத காட்டு மஸ்தா இருந்தா கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா 2 அங்கி இருந்தா நீ கரெக்டா ஒழுங்கா துவச்சு போட்டுக்குவேன், 2 கரெக்டா எடுப்ப செல்ஃபில் வச்சுக்குவேன், மறுபடியும் போயிடுச்சு மறுபடியும் மாற்றி போட்டுக்கோ, நல்லா இருக்குது போட்டுக்கலாமே, நல்லா இருக்குது பாருங்க. 2வது அங்கி எடுத்துன்னு போவாதான்ற 2வது அங்கிக்கு 2வது அங்கி அங்க என்ன வேணும்னு நமக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, நம்ம அதிகமா ட்ரெஸ் வச்சு வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுங்க செல்ஃப்ல, எது போட்டணும் நம்மளுக்கே கன்ஃபியூஷன். ஒருவேளை நம்ம கொஞ்சம் கனம் ஆகலாம், இல்லை மெலிசா ஆகலாம், ஆனா உன்னால் போட்டுக்க முடியாது. மறுபடியும் நீ எவ்வளவு கொடுத்து உயர்ந்த வசத்தை கூட வாங்கி வச்சுக்குவேன். ஜாக்கெட்டு ஒரு சில பார்த்தோம்னா 6 மாசத்துக்கு முன்னே போட்டேன் சிஸ்டர், பாருங்க இப்போ கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுங்க, ஒன்றும் பண்ணுங்க, ஒரு தைல கொஞ்சம் பிரிச்சு என்ன பண்ணுங்க போட்டுக்கணும். ஆனா போட்டா வருமா கரெக்டா, வராது. வருதா, கொஞ்சம் இஸ்து போட வேண்டியதாக இருக்குங்க. ஒரு சிலர் நான் கவனிக்கிறது இல்லை, சரி சொல்றேன் ஒரு இதுக்கு. அப்போ ஏன்னா நம்ம எது செய்தாலும் நாளுக்கு நாள் நம்ம வாழ்ந்துனே இருக்கோம். வாங்கி வச்சுட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, வைக்கிறதுனால அது மக்கி போகுது. வருங்காலத்துல அங்க நம்ம மருமகளுக்கோ இல்லை மாமியருக்கோ இல்லை நம்மளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கோ நம்ம சேர்த்து வைக்காதீங்கன்றாங்க. அப்போ நம்ம சேர்த்து வச்சது அதுக்குதான் நம்ம பிள்ளைகளுக்காகவே நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றும் வாங்கி கொடுக்கணும். ஆனா யூஸ் பண்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இது நம்ம தேவன் கற்றுக் கொடுக்குறதான பாடம். எதுவும் சேர்த்து வைக்காது, சேர்த்து வைக்கணும். எதுக்கு பிள்ளைங்களுக்கு ஆசை சேர்த்து வச்சுட்டு போங்கன்னு இது வசனம், அதை பத்தி இல்லை நான் சொல்றேன். ஆனா அளவுக்கு மிஞ்சி நம்ம ஆசை வளர்த்து அவங்களை என்ன பண்ணக்கூடாது, தரித்தினாவோ இல்லை கட்டிக்கு அதே நேரத்துல அவங்க சோம்பேறி ஆகிறதுக்கு எனக்கு தான் இவ்வளவு கீதே நீங்களும் பெருமை அடிச்சுக்குவாங்க. போய் வீட்டில் பார்த்தா அந்த போட மாட்டான் 2 ட்ரெஸ்ஸு இல்லை 10 செருப்பு இருந்தா 2 செருப்பு 2 போட்டு சோமாக்கு லைட்டா போட்டு நான் சொல்லணும்னா இன்னும் மஸ்தா இருக்குது. சின்னப்போ நல்ல துணியெல்லாம் இருக்குதுங்க, வாங்கி கொடுத்த துணிங்க. அந்த துணியெல்லாம் போடாதே அப்படியே போயிடும், திரும்ப யாருக்கும் கொடுக்கவும் மனசு வராது, போட்டுக்கவும் மாட்டாங்க. அப்போ வாங்கும் போது அந்த கஷ்டம் என்னன்னு தெரியுது, ஆனா கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை, வாங்கினது போடவும் இல்லை. அப்ப என்னத்துக்கு அது நம்ம யூஸ் பண்ணது, காலம் போயிடுது. நாளுக்கு நாள் பார்க்கும்போது மாறினே இருக்குது. உன் வாழ்க்கை மாறல, என் வாழ்க்கை மாறல, வாங்கினது போடத்துக்கு யூஸ் பண்ணதில்லை. அதனால்தான் 2 அங்கி இருந்தா ரொம்ப நல்லது. அதே நேரத்துல தடி கூட எடுத்துன்னு போகாதுன்றாங்க. ஏன் தடி எடுத்துன்னு போக கூடாது, எதுக்கு தடி, போற வழியில எல்லாமே தேவனே கொடுக்குறாருங்க. நம்ம தேவனுடைய ஊழியத்துக்கு வந்து போகும்போது எந்த விஷயத்த 2 பேர் ஜபம் பண்ணதுக்கு போனாங்க. 18ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. போன வாரத்துல ஒரு ஆயக்காரன், ஒரு தெலுங்குல தமிழ்ல என்ன வந்து பரிசேயர், ஆயக்காரன். அப்போ 2 பேருடைய ஜபத்துக்கு நம்ம ஒரு விசேஷத்தை நம்ம காண்பிச்சோம். அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கும்போது நீங்கள் 2 அங்கே இருந்தா என்ன பண்ணக்கூடாதுங்க. அதே நேரத்துல இருந்தா தப்பு இல்லைங்க, அதிகமா இருந்தா. ஆனா கூட நம்ம அதிகமா இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். கீழே வாசிச்சிடலாம் பாருங்க திரும்ப. எந்த 10வது வசனமா, பையாவது 2 அங்கிகாவது பாதரட்சையாவது தடியாவது தேடி வைக்க வேணாம். அப்புறம் வேலையால் வேலை செய்யறவன் ஆகாரத்துக்கு பாத்திரனாங்கிறான். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு தேவன் கூலி கொடுக்க அவர் நல்லவராக்கிறார். நம்ம என்ன காலையிலிருந்து செய்யறோமோ அது எந்த வேலைன்னா கேட்டுக்கிறோம், அந்த கூலி கொடுக்கறதுக்கு ஒரு வேலைக்கு இன்னும் போயிடுறோம். அங்க நம்ம போயிட்டாவே கணக்காயிடுது தெரியுங்களா. நம்மளுக்கு எல்லாருக்கும் கணக்காயிடுது. போவா கட்டிங்க என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, ஆப்ஷன் போட்டு அதற்கு டியூட்டினால அவருக்கு மாமூலு ஆளுங்களுக்கு என்ன அன்னைக்கு தினத்துல ஒரு சில கூலி அப்படின்லாம். அப்போ வேலைக்கு செய்யறவனுக்கு கூலிக்கு பாக்குறேன். அவனுக்கு வேணும்னது நம்ம அவருக்காக பண்ற எந்த வேலையுமே ஆகட்டும்
அதிலே கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 42. ஒரு கிளாஸ் சீசனை என்றும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவில் ஒருவனுக்கு ஒரு கலசம் ஒரு கிளாஸ், நம்ம தண்ணி பத்தி அப்பயே பேசணும், அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாவே கொடுக்கிறவனும் பாருங்க, அவர் நாமத்து நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாவே அது பலன் நம்ம அனுபவிக்கணும். யாருக்கு தண்ணி கொடுத்ததுங்க? அவரே கொடுக்குறாருங்க. அந்த கொடுத்த தண்ணியை நம்ம எடுத்து கொடுக்கறது தான் நம்ம வேலை இல்லைங்களா? தண்ணி யார் கொடுக்குறாருங்க? அவர் தான் கொடுக்குறாரு. எல்லா மிருகத்துக்கும் பாருங்க, எல்லா காக்கா குருவி எல்லாத்துக்கும் அவரை நோக்கி கூப்பிடுதான். நம்ம சங்கீதங்கள புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது எல்லாத்துக்கும் திருப்தியா வர கொடுக்குறாரு. காலையில எனக்கு நான் அது எல்லாமே தேவனின் முறை. யார் ஊத்துவாங்க, யார் வைப்பாங்க அந்த செடிகளுக்கெல்லாம்? அதுக்கு தான் கடவுள் செடி வச்சுட்டாருங்க. அதை வளைச்சு பண்ணதும் பண்ணாத பார்த்து யார் என்னது? மனுஷன் எல்லாம் ஒரு பயமொழியா நீர் போஸ்தாரு. அப்போ எல்லாம் படைச்ச தேவனுக்கு தான் தெரியும் என்னன்னு காப்பாற்றணும்னு தெரியும். அதே நேரத்தில் அதை வளர்ச்சி பண்ணதுக்கு கூட அவரால் முடியும். ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம நேரத்தில் நம்ம ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தோம். அங்கே மனைவி திட்டுறாருங்க. அவரு நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா பேர் சொன்ன பிரபலம் இல்லை, இது யாரும் பார்க்க முடியும். அவர் சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஊழிக்காரர் வந்தாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. ரொம்ப நீ இதாகட்டும் மனைவி பார்த்து அவர் மனைவி சொல்லுது வீட்டுக்காரர். அப்போ சொல்லி நான் நல்லா இருக்குமா? ஏங்க எப்படி ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்து வச்சுருங்க, குடிக்கிறாங்களோ இல்லையோ போட்டோம். ஊழிக்காருக்கு வரும்போது தாகமாக இருப்பாங்க, இல்லை பேசும்போது வாய் இதாகும், ஏதோ ஒன்று ஆகும் இல்லைங்களா? அப்போ தண்ணி இருந்து தான் எடுத்து குடிச்சுறாங்கல்ல. லாஸ்ட் நான் அவருக்கு வந்து கேட்டு வரைக்கும் வச்சுக்கணுமா அப்படின்னு அவர் மனசு புண்பத்தமாக இருக்கு. இந்த வசனம் எனக்கு ஞாபகம். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாவே தேவன் என்ன பண்ணுவாருங்களாம்? ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னது. யாருக்காவது இந்த உலகத்துக்கு வந்த உடனே யாருன்னா இருக்குங்க, உயிர்ந்துடுறாங்களோ இருக்கிறவங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுமா, உயிர் போற மாதிரி இருக்குது, பாவம் ஊத்திடலாம், காப்பாத்திடலான்றாங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குன்றாங்க. அப்போ நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியது வந்தவங்க அவர் சொல்லி கொடுத்தாங்க. இருக்குதோ இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க அவருக்கு அப்படின்னு. அப்போ வந்த உடனே யாருமே அவர்கிட்ட நம்ம வீட்டில் வந்தோமே தண்ணி குடிக்கிறீங்களாண்ணா, தண்ணி குடிக்கிறீங்களா பிரதர் அப்படின்னு கேட்குறது நம்ம ஒரு பாய்க்கத்தில் வச்சுக்கலாம். யூதருடைய கலாச்சாரம் தெரியுங்களா உங்களுக்கு? அது வந்த உடனே அங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொடுத்து கை கால் காயணும். ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுத்து அப்புறமேல வீட்டுல உட்கார வச்சு போது திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. சரிங்களா? திராட்சை ரசத்தை கொடுத்து எண்ணெய். நானும் வந்தேன், இயேசுவே சொல்லுவாருங்க, நானும் உங்க வீட்டுக்கு வந்தேன். பேர்களை பார்த்து, நீ எப்பப்பா என் கூட வந்த, நீ எப்பப்பா என் வீட்டுக்கு வந்த அப்படின்னா, நான் வந்தேன் அந்த ஸ்திரீயை பார்த்து, ஒரு கட்ட ஸ்திரீயாக பருவில் தாயத்தை எடுத்துட்டு வந்து ஊற்றி கால் தொடச்சுனே இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் வந்தேன், நீ எனக்கு ஒரு கிளாஸ். அந்த மகளோ என்ன பண்ணுங்க, அந்த பருவில் தாயத்தை ஊற்றி தன் கண்ணீர்னால என்னை என்ன பண்ணிருக்கிறா, தொடச்சுனே இருக்கிறாப்பா, இது வரைக்கும் தொடச்சுனே இருக்கிறாப்பா. அவர் மனசு அங்கே இது வரைக்கும் நம்ம சுவிசேஷமா அறிவிக்கிறோம். காரணம் அதில் எழுதப்பட்ட வாக்கு தான். அவரு எல்லாரும் மேல கிருபையா தான் இருக்கிறார். எந்த பாவியும் நீ பாவி என்று யாருமே சொன்னதில்லை. என்ன சொன்னாருங்களா பைபிள்ல? 4 சுவிசேஷ புத்தகத்தில் பாருங்க, நீங்க ஒன்ன படிச்சு அங்க மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல படிச்சு பாருங்க. எங்கேயுமே ஆகட்டும் எந்த மனுஷனை பார்த்து நீ பாவின்ற அளவுக்கு அவர் யாருமே வெறுக்கல. வரங்கள் எல்லாரும் அவரு அணிச்சுதான் எப்படியாப்பட்ட வியாதி உள்ளவனாகட்டும் மறிச்சு இருக்கிற அந்த பாடியை தொட்டு கூட ஏற்றினாருங்க. அந்த வல்லமை இருக்குது. சரிங்களா? ஒரு ஊழிக்கார் வந்தாருங்க, பண்ண பிரசங்கம்னா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. வாழ்க்கையில எல்லாமே நம்ம செயலில் தான் கொண்டு வரோம். சொல்லிட்டா போதுமா? கிரி இல்லாதது என்ன பாருங்க, ஒரு வசந்த வாசிக்கலாம். கிரி இல்லாத விசுவாசம் அது இல்லைங்க. இன்னொரு வார்த்தை பாருங்க, நாட்கள் மட்டும் இல்லைங்க. 3:18 1 யோவான் 3:18 வாசிக்கலாம். ஒரு வாசத்தை எடுத்துங்க, வாசிக்கலாம். 3:18 என் பிள்ளைகளே பாருங்கம்மா, நல்லா படிக்குமாம்மா. வசனத்தினாலும்
మాతోను మాతోను నాలుకతోను నాలుగుతోను కాక కాక క్రియతోను సత్యముతోను ప్రేమించుము. தமிழ்ல வாசிக்கலாம். இப்ப படிமா. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் அன்பு கூற கடவுள். பாத்தீங்களா?